மகுடம் டைரக்டர் ரவி அரசு இயக்கத்துல நம்ம விஷால் அவர்கள் நடிக்க இருந்த ஒரு திரைப்படம். ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்லயே டைரக்டருக்கும் ஆக்டருக்கும் கொஞ்சம் மனக்கசப்பு வந்ததுனால இந்த படத்தை நானே டைரக்ட் பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டரா இருந்த நம்ம விஷால் அவர்கள் டைரக்டரா மாறி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காப்ல. அவருடைய டைரக்ஷன்ல வரப்போற முதல் திரைப்படம் இந்த மகுடம் மட்டும்தான். இந்த படம் மட்டும் இல்லாம அந்த துப்பறிவாளன் டூவுமே நான் தான் டைரக்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா அந்த ஸ்கிரிப்டை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை எவனாலையுமே பண்ண முடியாதுடா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாராம. ஏன்னா மிஸ்கின் அவர்கள் அவருக்கு ஏத்த மாதிரி அவருக்கு என்ன புரியுமோ அந்த மாதிரி அந்த ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அந்த ஸ்கிரிப்டை திறந்து பார்த்தா ஒண்ணுமே யாருக்குமே புரியலையா, என்னடா எழுதி வச்சிருக்காங்க, எப்படா இந்த ஸ்கிரீனை எடுக்கிறது, ஐ மீன் இந்த சீனை எப்படி எடுக்கிறது சொல்லிட்டு யாருக்குமே ஒண்ணுமே புரியல. பேசாம மிஸ்கின் கிட்டே போயிடலாமா அப்படின்ற மாதிரியுமே பேச்சுவார்த்தை போயிருக்கு. பட் ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஏன் அங்க போனோம், அதெல்லாம் தேவையில்லை, அந்த படத்தையே தூக்கி வைடான்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி வச்சிட்டாங்களாமா. இருந்தாலும் விஷால் அவர்கள் நான் துப்பறிவாளன் 2 எடுத்தே தீருவேன் அப்படின்ற மாதிரி தீர்மானமா இருக்காரு. ஆனா எப்ப பண்ணுவாருன்னு தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இந்த படத்தை மட்டும் எடுத்து முடிச்சிட்டாரு. ஜூலை மாதமே வர வேண்டிய ஒரு திரைப்படம் இப்போதைக்கு ஆகஸ்ட் மாசம் வரப்போகுது. நேத்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு போஸ்டர்ல ஆகஸ்ட் 14, இன்னொரு போஸ்டர்ல ஆகஸ்ட் ரிலீஸ், மறுபடியும் ஆகஸ்ட் 14 ஆகஸ்ட் ரிலீஸ்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா சொல்ல வரீங்க, ஆகஸ்ட் 14 வருதா வரலையா அப்படின்ற மாதிரி எல்லாருமே மண்டே போட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அபிஷியலா மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 14 இவங்க வராங்களாமா. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படத்தோடைய இந்த படம் வந்து கிளாஷ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம நாளைக்கு இந்த மகுடம் திரைப்படத்துடைய அபிஷியல் ட்ரைலரை இப்போதைக்கு லான்ச் பண்ண போறாங்க. கண்டிப்பா அந்த ட்ரைலர் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அதுல இன்னொரு குறிப்பான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டரும் நம்ம ஜி பிரகாஷ் தான். அந்த விஸ்வநாதன் சன் படத்துடைய மியூசிக் டைரக்டரும் நம்ம ஜி பிரகாஷ் தான். 2 படம் அவருடைய மியூசிக்ல ஒரே நாள் வெளிவர போகுது. 2 படத்துக்கு எப்படி ஒர்க் பண்ண போறாருன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா கண்டிப்பா சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்ல ஸ்கிரிப்டாமா. அது டைரக்ட் பண்ணியிருந்தா வேற மாதிரி வந்திருக்கும். இப்ப டைரக்டர் வந்து நம்ம விஷால் அவர்கள் இவர் அந்த படத்தை எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாரு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. ஏன்னா இவருக்கு ஒரு விஷன் இருக்கும், அவருக்கு ஒரு விஷன் இருக்கும். ஸோ இவருடைய விஷன்ல அது வேற மாதிரி வந்திருக்கலாம், அவருடைய விஷன்ல அவர் வேற மாதிரி இமேஜின் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். ஸோ அது எப்படின்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.